ஒரு முன்னாடியெல்லாம் அது ரொம்ப பெரிய சயின்ஸாக இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்த காலகட்டங்கள் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா அடுத்த யுகத்துக்கெல்லாம் வரும்போது இவங்கெல்லாம் முதல்ல இதில் சர்வேல இப்போ எடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டவர்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் நேஷனல் மீடியா நொய்டியா சென்ட்ரிக்காக இருக்கிறீங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்து இல்லைன்னா நீங்கள் நாம் தமிழரை கொண்டு போய் அதர்ஸில் சேர்க்குறீங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இவிஎம்மில் விவசாயிக்கு அப்புறம் தான் விசில் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த டிஎம்கே இருக்குன்னு தெரியும். விஜய் வந்திருக்காரு, மீதி அவன் என்ன சொன்னாலும் அந்த கட்சி இருக்கா, அது கூட்டணியில் இருக்கா, அது சுயேட்சையாக எதுவும் தெரியாது, அதர்ஸில் சேர்த்து போட்டுக்கணுங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாடு குறித்து டெல்லியிலிருந்து நீங்கள் பார்க்குற பார்வையினுடைய வெளிப்பாடாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யார் ஜெயிப்பதாக வந்திருந்தாலும் வழக்கமாக கருத்து கணிப்புகள் ஒரு பேட்டர்னை சொல்லும். அந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும். ஆனால் 2016 எக்ஸிட் போல்ஸ் தமிழ்நாட்டில் பொய்யா இருக்கு. ஏன்னா மிக குறைவான எக்ஸிட் போல்ஸ் தான் ஜெயலலிதா திரும்ப வருவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணுச்சு அதிமுக. பெரும்பாலும் திமுக வந்துடும் தான் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது. மக்கள் நல கூட்டணியுடைய ஃபேக்டரே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்தால் என்ன இருக்கிறதுல திமுக இல்லைன்னா அதிமுக தான் அந்த எதிர்ப்பு ஓட்டை பெருசாக அறுவடை பண்ண போதுன்னு ஒரு பார்வை இருந்தது. பட் அதை உடைச்சிட்டு அந்த முறை ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணி எஃபெக்ட் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் அதில் அதை கொண்டு சேர்த்தது யார் என்ன ஏதெல்லாம் பல அரசியல் ரீதியிலான விஷயங்கள் பேசப்பட்டது திரைமறைவாக.